என்ன இன்னும் அந்த கடல் பண்ணி வரலையா? வந்துட்டான். எக்கச்சக்கமா மீன் பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கான். அதனாலதான் இப்படி சிரிச்சுட்டு வர்றான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம். ஓட்டுநரே, சீக்கிரம் கரை கொண்டு போ. ஓடியாங்கடா ஓடியாங்கடா, குடிங்க. என்னை பத்த தாயே, பெரிய கப்பல் ஓட்டிய தமிழ கட்டி பிடிச்சு வரவேற்பு கொடுக்குறீங்க. மீன் பிடிக்கத்தான் போனேன். 400 மைல் போனே. சிலோனுக்கே போயிட்டியா? சிங்கப்பூருக்கே போயிட்டேன். என் மாமா நிறைய மீன் பிடிச்சு வந்திருப்பா. வாமா. என்னடா போட்டு மட்டும் தான் இருக்கு, மீனை காணா? போன இடத்துல ஏகப்பட்ட மீன் பிடிச்சு அங்கேயே வச்சுட்டியா? அட எங்க வகுத்து கொட்டுறீங்க? எறா மீன் என்ன, சொரா மீன் என்ன, கெண்ட மீன் என்ன? ஏன்டா பிடிக்கல? வலையை எடுத்துட்டு போக மறந்துட்டேன். உனக்கெல்லாம் ஒரு லுங்கி, ஒரு துண்டு, இதுல கடல் அரசன்னு பேர். இப்படியே ஏத்துனா ஐயா, நாளைக்கு பாருங்க வலையை எடுத்துட்டு போறேன். போட்ட மறந்துடுவேன். சரிங்க. மகளே கருப்பாயி, என்னப்பா? வா, வழக்கம் போல மீனை கடையில வாங்கி சாப்பிடலாம். ஹலோ. எஸ்எஸ் எஸ்எஸ்ன்னு சொல்றியா? வா, நீ என்ன அங்க பாக்குற? வைத்தர தள்ளிட்டா போற, உன் மகளை ஒரு நாளைக்கு தள்ளிக்கிட்டு போயிடுறேன். ஏமாமா, உங்க பொண்ணு வடிவ எனக்கு கட்டி கொடுக்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? பின்ன என்ன, அந்த இருளாண்டி பைய லங்கையில இருந்ததெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து டீ கடை வச்சு வந்தவன் போனவனுக்கெல்லாம் கடனா கொடுத்துட்டு வெறும் பயலா நிக்கிறானே, அவனுக்கா என் பொண்ணு கொடுப்பேன். நீ யாரு? 500 ஏக்கர் நிலம், 5 பங்களா, 5 போனு, 16 வயசுல ஒரு பொண்ணு. உனக்கா? எங்க முதலாளிக்கு. உனக்குன்னு என்னப்பா இருக்கு? அவர்கிட்ட மேனேஜருங்கிற வேலை இருக்கு. 16 பேண்ட் இருக்கு, 10 சட்டை இருக்கு, 7 பனியன் இருக்கு, 4 ஜட்டி இருக்கு. ஏன்பா, நான் என்ன லேண்டரி கடையா வச்சிருக்கேன்? கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் உங்களை வேற வச்சிருக்கேன். என்னது, என்ன வச்சிருக்கிறியா? அன்பு வச்சிருக்கேன். உங்க மகளை நீங்களே வச்சிருக்கீங்க. ஆமா, பொண்ணை வச்சிருக்கா? இப்பா என்ன வந்ததுல இருந்து ஏடா கூடமா பேசிட்டு இருக்கிற? இல்ல, கட்டி கொடுக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். என் செல்ல மாமா. செல்ல மாப்பிள. மாமா வணக்கம். எழுத்தே இல்லாத இருக்கையில் அமர்ட்டுமா? அமருங்கள் அமருங்கள். பெரிய ராஜராஜன் சோழ பரம்பரை இலக்கிய தமிழ்ல பேசிட்டு திரிகிறானுங்க. உங்களோட நான் ஒண்ணு செப்பவில்லை. என்ன இல்லை? செப்பவில்லை. செப்பவில்லைன்னு நல்லா சொல்றா, காதுல ஒரு மாதிரியா விழுகுது. மாமா, நான் உங்களிடம் தான் செப்பவத்தை. நான் செப்புகிறேன். செப்பு. ஐயரை கூட்டு வரட்டுமா? ஓ, அத்தை திதியோ? அத்தைக்கு திதி இல்ல, உனக்கு திதி, எனக்கு கல்யாணம். உங்களை கெட்டிக்கொள்ள எந்த பொண்ணு சம்மதிக்கும்? அட போங்கடா, பெத்தவங்களே ஒத்துக்கிட்டாங்க, மத்தவங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? அப்ப வடிவை விட்டு கொடுத்து விட்டது தானே? தானே இல்லடா, கோனே. பொண்ணே வடிவுதான். மாமா, இவர் செப்புவது நியாயம் தானோ? நீ கவலைப்படாதே, எது எப்பப்ப நடக்குமோ அப்பப்ப நடக்கும். நான் செப்ப சரியா? அடேங்கப்பா, சுத்த செப்பு குடும்பமா போச்சு. ஆஸ்பத்திரியில போய் சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கடா. அத்தானா? ஏய், உன் உருவத்துக்கு தகுந்தபடி நல்ல குண்டாத்தான் ஏற்பாடு பண்ணிருக்க. அம்மா, எங்கள் யார் உங்கள் ஐத்தான் என்று சொல்லுங்கள். மப்ளர் போட்டிருக்காங்களே அவங்கதான். மாமா, இடையில இது வேறையா? அது சும்மா இருங்கப்பா, 3 பேரும் தானே மஃப்ளர் போட்டிருக்கோம். ஆமா. வந்திருக்கும் நங்கையே கூர்த்து கவனித்து குறிப்பாக சொல்லுங்கள். டவுசர் மாட்டிருக்காங்கல்ல இவங்கதான். ஐயோ, நான் இவங்க மூஞ்சவே பார்த்தது இல்லையே. அப்ப இரவில் பழக்கமோ? நான் இல்ல. பாத்தீங்களா மாமா, உங்க மாப்பிளோட யோக்கியதையை. குடியாரன் குடியாரன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான், திருடன் திருடன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான். அதே போலதான் இதுவும். அம்மா, தக்க சமயத்தில் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தினீர்கள். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். பிறகு என்ன நடந்ததம்மா? 3 மாசம். 3 மாசமா? ஐயோ, இந்த பொண்ணு இருந்த தெருப்பக்கமே நான் போனது இல்லையே. நான் என்ன சூரிய பகவானா? நீ என்ன குஞ்சு தேவியா? பார்த்த உடனே கர்ப்பமாகிறதுக்கு? சேர்ந்து கரத்தி கொண்டிருக்காதீர்கள். அம்மா, உங்க கரத்தை எடுத்து இந்த கரத்தை எடுத்து உள்ளே வைத்து. உள்ள வைக்கிறதா? இது என்ன பீரவா உள்ள வைக்கிறதுக்கு? இழுத்து கொண்டு போகலாமா? மாமா, பாத்திரங்களா மாமா? நல்லவன் நினைச்சேன், சுத்த அயோக்கியனா இருக்கானே. அவன் திருட்டு பையன், இனிமேல் அவனை நம்ப வேண்டாம். மாமா, உங்க பொண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் மனைவியே இல்லாதவனுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு கூட மனைவியே இல்லையே. மாமா, மணி உங்க பொண்ணு அல்லவா? ஆமா, நீங்க தான் என் மாப்பிள. மாப்பிள, என்ன யோசிக்கிறீங்க? முதலிரவே காஷ்மீர் போர்ட்லயே வச்சுக்கலாமா, இல்ல உங்க வீட்லயே வச்சுக்கலாமா? உங்க இஷ்டம், எங்க வேணாலும் வச்சுங்க. டேய் மாஸ்டர், மாஸ்டர்ங்கிற மரியாதை இல்ல. மாச கணக்கில் உங்களை வச்சு சோறு போடுறனே, அந்த விசுவாசமாவது வேண்டாம். 1க்கு 10 பேர் இருக்கீங்க.
எவனாவது ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு மாலையை போட்டு மரியாதை செலுத்திருந்தீங்கன்னா எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். மாலையெல்லாம் நேத்தே வாங்கியாச்சு மாஸ்டர். ஆனா பூவெல்லாம் கொட்டி போச்சா? இல்ல மாஸ்டர், வேற காலையில பேப்பர்ல விமான விபத்துல 250 பேர் பலின்னு போட்டிருந்தது. அதுல நீங்களும் பலியாயிட்டு இருப்பீங்களோன்னு உங்களுக்காக வாங்கின மாலைய உங்க படத்துக்கு போட்டோம். உங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம்னு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. இப்ப செலுத்திருங்கடா. எப்ப போவான், எப்ப மாலை போடுவோம், எப்ப பிரிச்சு எடுத்துக்கலாம்னு இருக்காதீங்கடா. நான் ஒண்ணும் அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன், பலதை பார்த்துட்டு தான் போவேன். நீங்க ஏன் மாஸ்டர் போறீங்க? அம்போன்னு அல்பாயுஸ்ல போறதுக்கு நீங்க என்ன கொலையா பண்ணிட்டீங்க? அவன் என்னடா செய்யறான்? நிலா வரையறான். நிலா வரையறானா? ஓரமா நின்னு ஒற்றை அடிக்கிற மாதிரி இருக்கு. டேய், உன் உயரத்துக்கு நீ எல்லாம் நிலாவுக்கு ஆசைப்படலாமா? இப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து கரப்பாம்பூச்சி வரையடா மூதேவி. டேய், இவன் எதடா தேடுறான்? இல்ல, நீங்க போனதுல இருந்து தேடிக்கிட்டு இருக்கான், இன்னும் கிடைக்கல போல இருக்கு. கீழே குனிஞ்சு தேடு, கிடைக்கும். வணக்கங்க. யார் நீங்க? மாடர்ன் ஆர்டர் சீரமண்டத்திலிருந்து வந்திருக்கோம். நீங்க அஜந்தா எல்லோரா இங்க எல்லாம் போயிட்டு வந்தீங்கல்ல, அதுக்காக வர 15ஆம் தேதி ஒரு பாராட்டு விழா நடத்துறதா முடிவு பண்ணிருக்கோம். யார் முடிவு பண்ணது? நாங்க தான். பண்ணிக்கங்க. 15ஆம் தேதி நான் வர முடியாது. சீனாவில இருந்து மாட நாட்டுல பெரிய நிபுணர்கள் 2 பேர், சிங்மங் யங், யங்மங் சிங் என்ன பேட்டி காண வர்றாங்க. நோ டைம், சோ சாரி. என்னங்க அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு தான் உங்களுக்கு 10,000 ரூபாய் பண முடிப்பு கொடுக்கறதா வேற முடிவு பண்ணிருக்கோம். நிஜமாலுமா? ஆமாங்க. அப்போ ஒண்ணு செய்வோம், அவங்க புரோகிராம டேல வச்சுக்குவோம், சரி. உங்க புரோகிராம நைட்ல வச்சுக்குவோம். 10,000 ரூபாயை கையில வச்சுக்கங்க. ரைட், ரொம்ப நல்லது. அப்படியே நீங்க சொன்னீங்களே இந்த சீனாக்காரங்க சிங்மங் யங் யங்மங் சிங் அவங்களே கூட்டு வந்துருங்க. அவங்க தலைமையில உங்களுக்கு பாராட்டு விழா நடத்திடலாம். ஆமா. யார் அவங்க? எனக்கு தெரியாது மாஸ்டர். எனக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. கட்டாயம் வர்ற 15ஆம் தேதி அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறீங்க. அவங்க இல்ல. இல்ல, அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறீங்க. நாங்க பெரிய போஸ்டா போட்டுறோம், அவ்வளவுதான். வர்றோம். ஓ, சொல்ல கேளுங்க. சிங்கமங்க எங்க யாரும் இல்லையா? இல்லையா? அது வம்புல மாட்டி விட்டு போறீங்க. ஓ, யாரா அது? சிங்கமங்க தெரியாது எங்க? மாஸ்டர். யாரா அவன்? எனக்கு தெரியாது மாஸ்டர்.